வணக்கம், இது உங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் ஆர் தேவப்பிரியன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் 4 நாட்களுக்கு மட்டுமே நிலக்கரி கையிருப்பு இருப்பதாக அமைச்சர் செந்தில் பாலாஜி தகவல். 2 நாட்கள் இருப்பு குறைந்தாலும் ஒரு நொடி கூட மின்வெட்டு இருக்காது என்று உறுதி. காஞ்சிபுரம் செங்கல்பட்டில் 2 இடங்களில் இன்று மறு வாக்குப்பதிவு. வாக்குச்சீட்டில் சின்னம் இடம்பெறாதது, வாக்குச்சாவடி மாறி வாக்களித்ததால் நடவடிக்கை. திருப்பத்தூர் ஆலங்காயம் ஒன்றிய தேர்தல் நடத்தும் அதிகாரி சிவக்குமார் பணியிடை நீக்கம். வாக்கு எண்ணும் மையத்திற்குள் திமுக எம்எல்ஏ சென்றது தொடர்பான புகாரில் தேர்தல் ஆணையம் நடவடிக்கை. ஓசூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களில் பரவலாக மழை. டெல்டா மாவட்டத்தில் இன்று கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழ்நாட்டில் நேற்று ஒரே நாளில் 22,52,000 பேருக்கு தடுப்பூசி. பண்டிகை காலத்தில் மக்கள் ஓரிடத்தில் கூட வேண்டாம் என்று மருத்துவத்துறை வேண்டுகோள். புதுச்சேரியில் மாநில தேர்தல் ஆணையரை நீக்கக் கோரி போராட்டம். இன்று மாநிலம் தழுவிய முழு அடைப்புக்கு காங்கிரஸ், திமுக அழைப்பு. ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக செயல்பட்ட புகாரில் 900 பேரிடம் என்ஐஏ விசாரணை. 16 இடங்களில் நடத்தப்பட்ட சோதனையில் முக்கிய ஆவணங்களும் சிக்கின. ஐபிஎல் முதல் தகுதிச் சுற்றுப் போட்டியில் டெல்லியை வீழ்த்தியது சென்னை சூப்பர் கிங்ஸ். 9வது முறை இறுதிப் போட்டிக்கு முன்னேறி சாதனை. உள்ளாட்சித் தேர்தல் வாக்குச்சீட்டில் சின்னம் இடம்பெறாதது மற்றும் வாக்காளர்கள் சாவடி மாறி வாக்களித்தது போன்ற காரணங்களால் 2 இடங்களில் இன்று மறு வாக்குப்பதிவு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் 9 மாவட்டங்களுக்கான 2ஆம் கட்ட ஊரக உள்ளாட்சித் தேர்தல் சனிக்கிழமை நடைபெற்றது. இதில் மொத்தமாக 78.47% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக மாநில தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. அதிகபட்சமாக விழுப்புரத்தில் 85.31% வாக்குகளும், கள்ளக்குறிச்சியில் 82.59% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. இதேபோல் ராணிப்பேட்டையில் 82.52%, வேலூரில் 81.07%, நெல்லையில் குறைந்தபட்சமாக 69.34% வாக்குப்பதிவு நடைபெற்றுள்ளது. 28 மாவட்டங்களில் நடத்தப்பட்ட இடைத்தேர்தல்களில் 70.51% வாக்குகள் பதிவாகியுள்ளன. சிவசைலம் ஊராட்சி 3வது வார்டில் நடைபெற்ற மறு வாக்குப்பதிவில் 80.79% பேர் வாக்களித்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூரில் உள்ள பூத்தண்டலம் ஊராட்சியில் வாக்குச்சீட்டில் தவறான சின்னம் பொறிக்கப்பட்டிருப்பதாக புகார் எழுந்தது. இதனால் வாக்குச்சாவடி எண் 173 மட்டும் இன்று மறு வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் ஆலப்பாக்கம் 1வது வார்டு உறுப்பினர் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டார். ஆனால் அந்த வார்டுக்கான வாக்குச்சீட்டுகள் தவறுதலாக 2வது வார்டுக்கு வழங்கப்பட்டதால் தேர்தல் நிறுத்தப்பட்டது. இந்நிலையில் 2வது வார்டுக்கு மட்டும் இன்று மறுதேர்தல் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம் ஒன்றியத்தில் நடைபெற்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணும் மையத்தில் அதிகாரிகளுடன் அதிமுகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஆலங்காயம் பகுதியில் பதிவான வாக்குகள் அடங்கிய பெட்டி அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த வாக்கு எண்ணும் மையத்திற்குள் ஜோலார்பேட்டை திமுக எம்எல்ஏ தேவராஜ் சென்று வந்ததாக அதிமுகவினர் குற்றம் சாட்டினர். இதற்காக அதிகாரிகளுடனும் அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே ஆலங்காயம் ஒன்றிய தேர்தல் நடத்தும் அதிகாரி சிவக்குமாரை மாநில தேர்தல் ஆணையம் பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டுள்ளது. மேலும் வாக்கு எண்ணும் மையத்தில் பாதுகாப்பில் இருந்த போலீசார் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அமர் குஷ்வா உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் 4 நாட்களுக்கு மட்டுமே நிலக்கரி கையிருப்பு உள்ள போதும் ஒரு நொடி கூட மின்வெட்டு இருக்காது என்று மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி உறுதியளித்துள்ளார். திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், நிலக்கரி பற்றாக்குறை நிலவிய போதும் தமிழகத்தில் மின்தடை ஏற்பட வாய்ப்பே இல்லை என்று அதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க முதலமைச்சர் உத்தரவிட்டிருப்பதாகவும் அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்தார். 216 துணை மின் நிலையங்கள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக கூறியவர், இயற்கை சீற்றங்களின் போது ஏற்படக்கூடிய பாதிப்பை சமாளிக்கக்கூடிய வகையில் 1 லட்சம் மின் கம்பங்கள் உள்ளிட்ட தளவாடங்கள் தயார் நிலையில் இருப்பதாகவும் குறிப்பிட்டார். தமிழகத்தில் எப்போதும் 6 நாட்களுக்கு நிலக்கரி இருப்பு இருக்கும் என்றும் தற்போது 4 நாட்களுக்கு மட்டுமே இருப்பு உள்ளதாகவும் அமைச்சர் செந்தில் பாலாஜி கூறியுள்ளார். நிலக்கரி பற்றாக்குறையின்றி சீரான முறையில் கிடைக்கும் வகையில் மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். நிலக்கரியினுடைய பற்றாக்குறை காரணமாக அந்த பற்றாக்குறை ஈடு செய்வதற்காக தான் நம்முடைய உற்பத்தி இப்போ அதிகரிக்கப்பட்டிருக்கு.
சார் நமக்கு 16,000 மெகாவாட் ஒரு நாளைக்கு நமக்கு தேவைப்படுது. ஏற்கனவே நம்ம சட்டமன்றத்திலே தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது 2,500 மெகாவாட் அளவிற்கு நம்முடைய தேவைகளுக்கும் உற்பத்திக்குமான இடைவெளி இருக்குது. இதை நம்ம சொந்த உற்பத்தி அதிகரிக்கப்பட வேண்டும். வருங்காலங்களில் அறிவிக்கப்படாத மின்வெட்டு என்பது இருக்காது அப்படிங்கிற நம்பிக்கையை மக்கள்கிட்ட கொடுக்கலாமா சார்? தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சருடைய கடுமையான உத்தரவு, ஒரு நொடி பொழுது கூட மின்வெட்டு இருக்கக்கூடாது, சீரான மின் விநியோகத்தை வழங்க வேண்டும் என்பது முதலமைச்சருடைய உத்தரவு. எனவே தமிழகத்தை பொறுத்தவரை மின்தடை என்பது இருக்காது, சீரான மின் விநியோகம் கண்டிப்பாக வழங்கப்படும். சென்னையில் பலத்த காற்றுடன் மழை பெய்ததால் சாலைகளில் நீர் பெருக்கெடுத்து ஓடியது. டெல்டா உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்று காலையில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்த நிலையில் பிற்பகலில் கருமேகங்கள் சூழ்ந்தது. இதையடுத்து திருவல்லிக்கேணி, அடையாறு, சைதாப்பேட்டை, ராயப்பேட்டையிலும் மழை கொட்டியது. அத்துடன் நுங்கம்பாக்கம், வடபழனி உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்ததால் சாலைகளில் தண்ணீர் தேங்கி வாகன ஓட்டிகள் சிரமமடைந்தனர். மழையுடன் வீசிய சூறைக்காற்றால் சில பகுதிகளில் மரங்கள் சாய்ந்தன. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை பெய்துள்ளது. சூளகிரி, பாகலூர், பேரிகை, மத்திகிரி, உத்தனப்பள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான முதல் கனமழை வரை பெய்துள்ளது. இதனால் வெப்பம் தணிந்ததோடு நீர்நிலைகளுக்கு நீர் வரத்தால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் பரவலாக பலத்த மழை கொட்டியது. மணல்மேடு, குத்தாலம், மங்கைநல்லூர், செம்பனார்கோவில், ஆக்கூர் மற்றும் திருக்கடையூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்துள்ளது. மாலை தொடங்கி இரவு நேரம் வரை மழை தொடர்ந்தது. சாலைகள் மற்றும் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். தருமபுரி மாவட்டத்திலும் காரிமங்கலம், பெரியாம்பட்டி, அரூர், அச்சல்வாடி மற்றும் உடசல்பட்டி ஆகிய பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டியது. கடந்த 2 மாதங்களாகவே தருமபுரி மாவட்டத்தில் தொடர்ந்து விட்டு மழை பெய்து வருவதால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நீலகிரி, கோவை, சேலம், திருவண்ணாமலை, கடலூர், விழுப்புரம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் இன்று இடி மின்னலுடன் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வட மாவட்டங்கள் மற்றும் புதுவை, காரைக்காலில் அநேக இடங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை நகரின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. வடக்கு அந்தமான் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் 36 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. ராணிப்பேட்டையில் உள்ள காவிரிப்பாக்கம் ஏரி அதன் முழு கொள்ளளவை எட்டியதால் பாசன வசதிக்காக தண்ணீர் திறக்கப்பட்டது. பாலாற்றில் பாயும் வெள்ளம் மற்றும் ராணிப்பேட்டை சுற்று வட்டாரத்தில் பெய்த கனமழையின் காரணமாக காவிரிப்பாக்கம் ஏரி நிரம்பியது. இதனால் பாசன கால்வாய் மூலமாக தண்ணீர் திறக்கப்பட்டது. ஏரியிலிருந்து பாய்ந்துடக்கூடிய நீரை மக்கள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். காவிரிப்பாக்கம் தண்ணீரால் 6278 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெற உள்ளன. இதனிடையே தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே மழை வேண்டி பொதுமக்கள் மழை கஞ்சி வழிபாடு நடத்தினர். கந்தசாமிபுரத்தில் சிறுவர்கள் உள்ளிட்ட பலரும் கரும்புலி, செம்புலி குத்தி வேடமிட்டு வேப்பிலையை கையில் ஏந்தியவாறு நடனமாடிக்கொண்டே வீடு வீடாக சென்று உணவு தானியங்களை சேகரித்தனர். பிறகு அங்குள்ள காளியம்மன் கோவிலில் அனைவரும் சேர்ந்து வழிபாடு நடத்தினர். தொடர்ந்து 3 நாட்கள் மழை கஞ்சி வழிபாடு நடத்தினால் மழை வரும் என்பது அந்த பகுதி மக்களின் நம்பிக்கையாக உள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் டெல்லி அணியை வீழ்த்தி சென்னை அணி 9வது முறையாக இறுதிப் போட்டிக்கு முன்னேறி சாதனை படைத்துள்ளது. துபாய் சர்வதேச மைதானத்தில் இறுதிப் போட்டிக்கு நேரடியாக முன்னேறக்கூடிய அணியை தீர்மானிக்கக்கூடிய முதல் தகுதி சுற்று போட்டி நடைபெற்றது. இதில் லீக் சுற்றில் முதல் 2 இடங்களை பிடித்த டெல்லி கேபிட்டல், சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிகள் மோதின. இந்த போட்டியில் டாஸ் வென்ற சென்னை முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்தது. இதையடுத்து களமிறக்கிய டெல்லி அணியில் ஷிக்கர் தவான், ஸ்ரேயாஸ் ஒற்றை இலக்கத்தில் ஆட்டமிழந்த போதும் தொடக்க வீரரான பிருத்வி ஷா 60 ரன்கள் குவித்தார். கடைசி கட்டத்தில் அதிரடியாக ஆடிய ரிஷப் பந்த் அரை சதம் கடந்தார். இதனால் டெல்லி அணி 5 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 172 ரன்கள் குவித்தது. இதையடுத்து 173 ரன்கள் என்ற இமாலய இலக்கை நோக்கி களமிறங்கிய சென்னை அணியில் தொடக்க வீரர் டு பிளஸ்ஸி 1 ரன்னில் ஆட்டமிழந்து ஏமாற்றம் அளித்தார். இருப்பினும் ருதுராஜ் 70 ரன்களும், ராபின் உத்தப்பா 63 ரன்களும் விளாசி அணிக்கு வலு சேர்த்தனர். கடைசி ஓவரில் சென்னை அணிக்கு 13 ரன்கள் தேவை என்ற நிலையில்
டாம் கரன் வீசிய அந்த ஓவரில் தோனி அடுத்தடுத்து பவுண்டரி விளாசி அசத்தினார். இதனால் 2 பந்துகள் மீதம் இருக்கையில் சென்னை அணி இலக்கை எட்டி 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இதன் மூலமாக IPL கிரிக்கெட்டில் 9வது முறையாக இறுதிக்கு முன்னேறி சாதித்துள்ளது. இந்நிலையில் ஷார்ஜாவில் இன்று நடைபெறும் வெளியேற்றுதல் சுற்று போட்டியில் பெங்களூரு கொல்கத்தா அணிகள் பலப்பரீட்சை நடத்தவுள்ளன. இதில் வெற்றி பெறக்கூடிய அணி நாளை மறுநாள் இதே மைதானத்தில் நடைபெறக்கூடிய 2வது தகுதிச் சுற்று போட்டியில் டெல்லி அணியுடன் மோதும். இரும்பு மனிதராக வர்ணிக்கப்பட்ட சர்தார் வல்லபாய் பட்டேல் எழுதிய ஒரு கடிதம் குஜராத் மாநிலத்தில் முக்கிய மாற்றத்திற்கு வித்திடுவதாய் அமைந்தது. அந்த வரலாற்று சிறப்புமிக்க கடிதம் எழுதப்பட்ட பின்னணியை தற்போது பார்க்கலாம். 1942ஆம் ஆண்டு முதலே குஜராத்தில் பால் வேளாண்மைக்கான கூட்டுறவு இயக்கம் தொடங்குவது குறித்து சர்தார் வல்லபாய் பட்டேல் தீவிரமாக சிந்தித்து வந்தார். அக்காலகட்டத்தில் கால்நடை விவசாயிகள் சங்க தலைவர் மகன்பாய்க்கு அவர் எழுதிய கடிதம் எதிர்காலத்தில் வெண்மை புரட்சிக்கு வித்திடுவதாக அமைந்தது. அந்த கடிதத்தில் போல்சன் பால் பண்ணை பற்றியும் பிரிட்டிஷ் அரசின் தந்திரமான விற்பனை உத்திகள் குறித்தும் விளக்கியிருந்தார். விவசாயிகள் அனைவரும் இணைந்து பாலுக்கான கூட்டுறவு இயக்கத்தை தொடங்கி போல்சன் பண்ணையாளரை விரட்ட வேண்டும் என வலியுறுத்தியிருந்தார். இந்த கடிதம் வல்லபாய் பட்டேலின் எதிர்கால திட்டத்தை தெளிவாக விளக்குவதாக இருந்தது. மேலும் பல்வேறு செய்திகளை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக சுற்றுலா பயணிகள் சென்ற வாகனத்தை துரத்திய யானை. விவரம் அறியலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. தமிழகத்தில் நேற்று நடைபெற்ற 5வது மெகா தடுப்பூசி முகாம் மூலமாக 22,52,641 பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. இதில் முதல் தவணையாக 11,50,000 பேருக்கும், இரண்டாவது தவணையாக 11,02,000க்கும் அதிகமானோருக்கும் செலுத்தப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக சென்னையில் 1,63,884 பேருக்கும், குறைந்தபட்சமாக ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 17,175 பேருக்கும் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே ஞாயிற்றுக்கிழமை மெகா தடுப்பூசி முகாம் நடைபெற்றதால் இன்று தடுப்பூசி மையங்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருப்பதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் சுற்றுலா பயணிகள் சென்ற வாகனத்தை யானை துரத்தும் காட்சி வெளியாகியுள்ளது. முதுமலை புலிகள் காப்பகம் வழியாக சென்ற சுற்றுலா பயணிகள் சாலையோரம் 2 யானைகள் இருப்பதை வீடியோ எடுத்தனர். அப்போது திடீரென்று ஒரு யானை அவர்களை துரத்த ஆரம்பித்தது. துரிதமாக செயல்பட்டு வாகனத்தை இயக்கியதால் அவர்கள் யானையிடமிருந்து தப்பினர். ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகளுடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படக்கூடிய 900க்கும் மேற்பட்டோரை பிடித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். காஷ்மீரில் அப்பாவி மக்கள் தீவிரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்படுவது சமீப காலமாக அதிகரித்து வருகிறது. கடந்த வாரத்தில் மட்டும் 2 அரசு பள்ளி ஆசிரியர்கள் என்று 7 பேர் தீவிரவாதிகளால் கொல்லப்பட்டனர். இந்த விவகாரம் தொடர்பாக ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநரிடம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா ஆலோசனை மேற்கொண்டார். இதைத் தொடர்ந்து ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் முழுவீச்சில் தீவிரவாத தடுப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். லஷ்கர் இ தொய்பா, ஜெய்ஷ் இ முகமது உள்ளிட்ட பயங்கரவாத அமைப்புகளுக்கு உதவியதாக சந்தேகிக்கப்படக்கூடிய 900க்கும் மேற்பட்டோரை கண்டறிந்த போலீசார் அவர்களை பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழகத்தில் மேலும் 1329 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மாநிலம் முழுவதும் 1,39,612 பேருக்கு நடத்தப்பட்ட பரிசோதனையில் 1329 பேருக்கு நோய் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. இதனால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 26,78,265 அதிகரித்துள்ளது. கொரோனா தொற்றிலிருந்து ஒரே நாளில் 1,436 பேர் மீண்டதால் குணமடைந்தோர் எண்ணிக்கை 26,26,352 உயர்ந்துள்ளது. கொரோனா தொற்றால் ஒரே நாளில் 15 பேர் பலியானதால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 35,783 அதிகரித்துள்ளது. அரசு மருத்துவமனைகள் மற்றும் கொரோனா சிகிச்சை மையங்களில் 16,130 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மாவட்டங்களை பொறுத்தவரை அதிகபட்சமாக சென்னையில் 171 பேருக்கும், கோவையில் 132 பேருக்கும் கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. செங்கல்பட்டில் 99 பேரும், திருப்பூரில் 91 பேரும், ஈரோட்டில் 78 பேரும் கொரோனா பாதிப்புக்கு ஆளாகியுள்ளனர். தஞ்சாவூரில் 66 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. 30 மாவட்டங்களில் புதிதாக உயிரிழப்பு பதிவாகவில்லை.
புதுச்சேரியில் உள்ளாட்சி தேர்தல் அறிவிப்பு குளறுபடிகளை கண்டித்து காங்கிரஸ் திமுக கூட்டணி சார்பில் இன்று முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் இளவமதன் கேட்கலாம். இளவமதன், இந்த போராட்டத்திற்கான காரணம் என்ன? காங்கிரஸ் திமுகவுடைய கோரிக்கை என்ன? புதுச்சேரியில் 14 நாட்களுக்கு பிறகு மீண்டும் ஒரு பந்தை மக்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், உள்ளாட்சி தேர்தலுக்கான அறிவிப்புகளில் பல குளறுபடி இருப்பதை கண்டித்து தான் இந்த போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த போராட்டத்தின் விளைவாக புதுச்சேரியில் பேருந்துகள் ஓடவில்லை, ஆட்டோ டெம்போக்கள் இயக்கப்படவில்லை. பேருந்தை குறிப்பிட்டு சொல்ல வேண்டாம், அரசு மற்றும் தமிழகம் மற்றும் புதுச்சேரி அரசு பேருந்துகள் மட்டுமே இயக்கப்படுகின்றன. அதே போல கடைகளும் அடைக்கப்பட்டிருக்கின்றன. இது காங்கிரஸ் திமுக கூட்டணி கட்சிகளின் அழைப்பை ஏற்றுதான் இந்த பந்து போராட்டம் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. உள்ளாட்சி தேர்தலில் பழங்குடியினர் மற்றும் தலித் மக்களுக்கான இடஒதுக்கீட்டில் பல குளறுபடிகள் இருக்கின்றன. இதனை சரி செய்ய உள்ளாட்சி அமைப்புகளுக்கு, அதாவது அதிகாரிகளுக்கு பல மனுக்கள் கொடுத்தும் அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கண்டித்தும், அந்த அதிகாரியான தாமஸ் பி ராய் அவர்களை கண்டித்தும் இந்த போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த போராட்டத்தின் விளைவாக மக்களின் இயல்பு வாழ்க்கையில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், கடந்த 14 நாட்களுக்கு முன்பு மத்திய வேளாண் சட்டத்தை கண்டித்து பாரத் பந்த் போராட்டம் நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தற்பொழுது இந்த பந்த் போராட்டம் நடத்தப்படுவது என்பது மக்களுக்கு இடையூறாக இருந்தாலும், அரசியல் கட்சிகளை பொறுத்தவரை இந்த பந்த் தேவையானதான் என்று கூறியிருக்கிறார்கள். போராட்டத்து களத்தில் இருக்கும் திமுக அமைப்பாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவாவிடம் இதை பற்றி கேட்போம். இந்த பந்த் போராட்டம் பற்றி சொல்லுங்கள். புதுச்சேரியுடைய மக்களுக்கு விரோதம் அளிக்கக்கூடிய வகையில் தனக்கு அளிக்கப்பட்ட அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துகிற தேர்தல் கமிஷனரை கண்டித்து தான் முக்கியமான இந்த பந்த் நடத்தின்னு இருக்கோம். புதுச்சேரியில் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கின்ற கோர்ட்டு தீர்ப்பின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பிசி மக்களுக்கான இடஒதுக்கீடும் எஸ்டி மக்களுக்கான இடஒதுக்கீடும் திடீர்னு ஒரு ஜியோவில் மறுக்கப்பட்டிருக்குது. அது புதுச்சேரி மக்கள் மத்தியில் கொதிப்பு இருக்குது. அனைத்து கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களும் அனைத்து கட்சி தலைவர்களும் எல்லாருமே இதை எதிர்த்து குரல் கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து இந்த போராட்டம் நான் நடத்தினான்ற முடிவில் ஒரு வேகத்தில் இன்றைக்கி டக்குன்னு இந்த பந்த் அறிவித்து பண்ணின்னு இருக்காங்க. எல்லா கடையுமே எல்லாருமே தானாக முன் நடத்தி முடிச்சு இந்த பந்தை வெற்றிகரமாக நடத்தின்னு இருக்காங்க. நன்றி. இந்த போராட்டத்தின் விளைவாக ஒரு பக்கம் இப்படி இருந்தாலும், உள்ளாட்சி தேர்தலுக்கான பணிகள் துவங்கி இருக்கிறது. முதல் கட்டமாக புதுச்சேரி மற்றும் உழவர்கரை நகராட்சிக்கு தலைவர் மற்றும் கவுன்சிலருக்கான தேர்தலுக்கு வேட்புமனு இன்று துவங்குகிறது. பலா, உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி இளவமதன். குஜராத் மாநிலத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் நடைபெற்ற கூட்டம் அங்கு பின்னாளில் வெண்மை புரட்சிக்கு வித்திடுவதாய் அமைந்தது. அந்த வரலாற்று சிறப்புமிக்க கடிதம் எழுதப்பட்ட பின்னணியை தொகுப்பாக பார்க்கலாம். இத்திலிருந்து தொகுப்பு நிறைவடைகின்றது. மேலும் அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு. குஜராத் மாநிலம் கேடா மாவட்டத்தில் உள்ள சமர்கா கிராமத்தில் 1946ஆம் ஆண்டு ஜனவரி 4ஆம் தேதி பால் வேளாண்மை தொடர்பாக விவசாயிகள் பங்கேற்ற கூட்டத்தின் போது எடுக்கப்பட்ட புகைப்படம்தான் இது. பால் கூட்டுறவு இயக்கத்தில் சேர விவசாயிகள் அனைவரும் தயாராக இருந்தனர். இந்நிலையில் பால் கூட்டுறவு சங்கங்கள் உருவாக்குவதற்காக குஜராத்துக்கு மொரார்ஜி தேசாயை அனுப்பிய சர்தார் வல்லபாய் பட்டேல் தேவையெனில் அதற்கு தலைமை தாங்கவும் அறிவுறுத்தினார். இந்த சூழலில் சமர்காவில் நடந்த கூட்டத்தில்தான் அமுல் இயக்கத்திற்கு அடித்தளம் உருவானது என்று கூறலாம். மேலும் இந்தியாவில் வெண்மை புரட்சி